எதிர் வீட்டில் திருடு போனதை கேள்விப்பட்டு பதறி அடிச்சுட்டு ஊர்லேருந்து ஓடி வந்த ஒருத்தருக்கு தான் வீட்லேயும் திருடு போயிருந்தா எவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கும். இது நடந்தது எங்க, நடத்துனது யாரு பார்க்கலாம் இந்த தொகுப்புல. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே அவனியாபுரத்தில் உள்ள கிளாட்வே சிட்டி தெருவில் வசிப்பவர் ராகவன். ஓய்வு பெற்ற மின்வாரிய அதிகாரியான இவர் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். பொங்கல் பண்டிகை வருவதால் அதனை சேர்ந்து கொண்டாடுவதற்காக சென்னையில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு மனைவியுடன் சென்றிருந்தார். அப்பொழுதுதான் தனக்கு வந்த ஒரு செல்போன் தகவலால் ராகவன் அதிர்ச்சியடைந்தார். அவருடைய வீட்டின் பூட்டுகள் உடைக்கப்பட்டிருப்பதாக அருகில் வசிக்கும் ஒருவர் கூற, மனைவியுடன் பதறியபடி அவனியாபுரம் சென்றார் ராகவன். அங்கே அவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் 2 பவுன் நகைகள், 2 லட்சம் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள், பட்டு சேலைகள், வீடியோ கேமரா, செல்போன் ஆகியவற்றை திருடி சென்றது தெரியவந்தது. வீடு முழுக்க சிதறி கிடந்ததை பார்த்து நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி தகவல் அனுப்பினேன். அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு நாய் மற்றும் ரேகை நிபுணர்கள் வந்து எல்லா பதிவுகளையும் செய்து விட்டிருக்கிறார்கள். என்னுடைய இதை நான் புகார் மனுவையும் அளித்திருக்கிறேன். ராகவன் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் அதிர்வலைகள் அடங்கும் முன்னே மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தது தெரியவந்தது. ராகவனின் வீட்டின் எதிரே வசிப்பவர் ஜெயசர்க்கரை. இவரும் தனது மனைவியுடன் வெளியூர் சென்றிருந்தார். ராகவன் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தை கேள்விப்பட்டவர் தனது வீட்டிலும் பொருட்கள் ஏதேனும் திருடப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகத்தில் வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளார். அப்பொழுது அவருடைய வீட்டிலும் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் 22 சவரன் நகைகள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இப்போ எய்த்த வீட்டில் இந்த மாதிரி தெப்பிட்டு போயிடுச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் பார்க்க வந்துடுறப்போ நான் நைட்டு 7 மணிக்கு இருக்கும். நான் திறந்து போகிறப்போ என் வீட்லேயும் எல்லா கதவெல்லாம் உடச்சி பீரோவில் உள்ள நகை ஒரு 22 பவுன் இருக்கும் நகை, பட்டு சேலை ஒன்று, அதுக்கப்புறம் இது எல்லாம் இது வெள்ளி பொருள் எல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. கேஷ் இதெல்லாம் இருந்ததெல்லாம் உண்டியில் உள்ளெல்லாம் உடச்சி எல்லா பொருளையும் சிதறி போட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து ராகவனும் ஜெயசர்க்கரையும் அளித்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள அவனியாபுரம் போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். எதிரெதிரே வசிப்பவர்கள் வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் 2 வீடுகளிலும் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.